ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாயிருக்கிறீங்களா? சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை, வருஷத்தில் 3 தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக. இன்றைய தேவனுடைய வார்த்தை, வருஷத்தில் 3 தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக. வாங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பொறுமையாக நிதானமாக நாம் கேட்போம். புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆபீப் மாதத்தின் குறித்த காலத்தில் 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக. அந்த மாதத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே, என் சந்நிதியில் வெறுங்கையாய் வரவேண்டாம். நீ வயலின் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்புக்கால பண்டிகையும், வருஷ முடிவிலே நீ வயலின் உன் வேலைகளில் பலனை சேர்த்து தீர்ந்தபோது சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். இந்த தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், வருஷத்தில் 3 தரம் பண்டிகை ஆசரிப்பாயாக. என்னென்ன பண்டிகை தேவனுடைய வார்த்தை சொல்கிறது? புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஒன்று, இரண்டாவது அறுப்புக்கால பண்டிகை, மூன்றாவது பண்டிகை சேர்ப்பு கால பண்டிகை. வருஷத்தில் 3 தரம் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் அனைவரும் தேவனுக்கு நிச்சயமாகவே இந்த வார்த்தையின்படி 3 பண்டிகை நாம் ஆசரிப்போம். தேவன் நாமம் மகிமைப்படும். தேவன் நம் வாழ்க்கையில் அனைத்தையும் ஆசீர்வதிப்பார். வருஷத்தில் இந்த 3 பண்டிகையும் நீங்களும் நானும் ஆசரிப்போம். தேவன் நிச்சயமாகவே நம்மளை ஆசரிப்பார். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக நிதானமாக பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள். தேவ நாம மகிமைப்பட செய்யுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.